ஆயில் அப்ளை பண்ணா முடி வளரும்னு சொல்றாங்க ப்ரோ. இது மித்தா ஃபேக்டா ப்ரோ? மித்து. ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டா முடி விட்ட முடி கூட வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல ப்ரோ, இது வந்து மித்தும் இருக்கு ஃபேக்டும் இருக்கு. முடி நல்லா வளரும், ஆனா ஒரு இடத்துல முடி வளராம போயிருச்சு, அந்த இடத்துல ரீக்ரோத் ஆகணும்னா ஆகாது. சரி ப்ரோ. இப்ப தலைவர் ஸ்டைல் ஒரு சில பேர் இருந்தா ஆகுனா அப்படி தலைவர் மாதிரி அப்படி தலையை கோதி விட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, இதனால முடி வந்து இது ஹேர் ஃபால் ஆகுமா ப்ரோ? கண்டிப்பா ஆகும். இது ஃபேக்ட் தான். அதிகமா நம்ம கை வச்சுட்டே இருந்தோம்னா முடியோடைய வளர்ச்சி தடைப்படும், அது தின்னாக ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கும்போது கை வச்சுட்டே இருந்தா சரியா வளராதோ, உயிர் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அதே தான். ஹேர் செல்ஸ் அதனால பாதிக்கப்படும், அதனால முடி உதிரும் தான். ஓகே ப்ரோ. இப்ப அடுத்தது ப்ரோ, சீப்பு போட்டு சீவுனா சீப்புல முடி வருதுன்னு ஒரு சில பேர் சீப்பு போடாம இருக்காங்க. சீப்பு போடணுமா போடக்கூடாதா? சீப்பு கண்டிப்பா போடணும். சீப்பு யூஸ் பண்ணா அந்த தலையில இருக்கக்கூடிய தூசி வந்து நல்லா எடுத்துட முடியும். அதான் அழுத்தி சீவக்கூடாது. நான் சொன்ன அந்த டிராக்ஷன் அலோபீசியா அப்படின்னு ஒண்ணு சொன்னேன்ல, அதிகமா அழுத்தம் கொடுக்க கூடாது. மென்மையா சீவுறனால எந்த தப்புமே கிடையாது. அதே மாதிரி சீப்புல முடி வர்றதுக்கு அந்த சீப்புனால சீவுறனால முடி வருதுன்னு அர்த்தம் கிடையாது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 50ல இருந்து 100 முடி உதிரத்தான் செய்யும். சீப்புல இருந்து வாரும்போது அந்த ஏற்கனவே உதிர்ந்து தலையில இருக்கக்கூடிய முடியை தான் சீப்பு வந்து வெளியே எடுத்துட்டு வருது. சீப்புனால முடி வளரல, ஏற்கனவே முடி சீப்புனால முடி உதிரல, ஏற்கனவே உதிர்ந்த முடியை தான் சீப்பு கொண்டு வருது. ஓகே ப்ரோ. இப்ப ஐடி ஒர்க் பண்ணா ஹேர் ஃபால் ஆகும்ன்றாங்கல்ல ப்ரோ, இது ப்ரோ? இது ஃபேக்ட் தான். ஐடி ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன கான்செப்ட் தான். ஸ்ட்ரெஸ் ஆனா முடி உதிரதான் செய்யும். ஓகே ப்ரோ. வேற என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ் ஆகாம ஐடி ஒர்க் பண்ணா, இந்த அதாவது ஐடில ஒர்க் பண்றவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்தாங்க அப்படின்னா ஹேர் ஃபால்லாம் ஆகாது ப்ரோ. மேரேஜுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்றாங்கல்ல ப்ரோ, இது மித்து. மேரேஜுக்கு அப்புறம் அது வந்து இந்த செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் சம்பந்தப்பட்டதுதான், அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அது மித்து தான். ஓகே சரி ப்ரோ. இப்போதைக்கு அவ்வளவுதான் ப்ரோ. இதை